ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு பழைய வீட்டில் ஒரு புத்திசாலி எலியும் ஒரு சோம்பேறி பூனையும் வாழ்ந்து வந்தன. அந்த பூனைக்கு வேலை செய்யும் பழக்கம் இல்லை. தினமும் எலியை பிடிக்க நினைத்து ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் எலி மிகவும் சுறுசுறுப்பாக இருந்ததால் பூனைக்கு எப்போதும் தோல்விதான். ஒரு நாள் பூனைக்கு மிகுந்த பசி. இன்று எலியை பிடிக்க வேண்டும் என்று முடிவு செய்தது. அது மெதுவாக ஒளிந்து கொண்டு எலியை பிடிக்க முயன்றது. ஆனால் அந்த நேரத்தில் பூனை ஒரு வலையில் சிக்கிக்கொண்டது. அது வெளியே வர முடியாமல் தவித்தது. இதைக் கண்ட எலி முதலில் பயந்தது. இது என்னை பிடிக்க முயன்ற பூனைதான் என்று நினைத்தது. ஆனால் உடனே அது யோசித்தது, இப்போது இது உதவி தேவைப்படுகிறதே. அது தன் பயத்தை மறந்து மெதுவாக சென்று வலையை கடித்து பூனையை விடுவித்தது. பூனை அதிர்ச்சி அடைந்தது. நான் உன்னை பிடிக்க நினைத்தேன், ஆனாலும் நீ என்னை காப்பாற்றினாய் என்று நெகிழ்ந்தது. அந்த நாள் முதல் பூனை எலியை துரத்துவதை நிறுத்தியது. இருவரும் நல்ல நண்பர்களாக வாழத் தொடங்கினார்கள். கதையின் நீதி: தீமை செய்தவருக்கும் நல்லது செய்தால் நல்லதே திரும்பக் கிடைக்கும்.